தலைப்பு செவிடுனா இருங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுங்களா? சத்தியமாங்க. அது எப்படிங்க செவிடுனா இருக்கிறது? உண்மையான காது கேளாதவர்களாக இருக்கணுன்றாங்களா? அப்படி இல்லைங்க. வெற்றியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சமுதாயத்தில் அனைவருடைய பேச்சிற்கும் நீங்கள் காது கொடுத்து கேட்பவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரருக்கு யாராக இருந்தாலும் சரிங்க, அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களை வடிவமைத்து கொள்ள முடியுமே தவிர, உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரி உங்களை வடிவமைத்து கொள்ள முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் திட்டாங்க, யாராவது ஒரு கோபத்தில் திட்டாங்க, அந்த கோபத்திற்கு உண்டான பழித்தீர்த்தலை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் செயல்படுவீங்களே தவிர உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தில்னு சொன்னால், நீங்கள் நல்லா இருந்தாலும் திட்டுவான், நல்லா இல்லைனாலும் திட்டுவான், ஒரு வேலையை சரியாக செய்தாலும் திட்டுவான், செய்யலைனாலும் திட்டுவான், ஆவரேஜாக பண்ணாலும் திட்டுவாங்க. இந்த சமுதாயம் எதை பார்த்தாலும் சந்தேக கண்ணோட்டத்தோட, யாராவது பழி தீர்க்கும் எண்ணத்தோட, ஒரு சீண்டலோட, ஒரு குறும்பாக வினையாக ஏதாவது ஒன்று சொல்லின்னு தான் இருப்பாங்க. அவர்களுக்கு தகுந்தாற் போல நீங்கள் மாற வேண்டும், அவர்களுக்கு தகுந்தாற் போல நாம் சரியாக செய்யணும், அவர்களுடைய பேச்சிற்கு தகுந்தாற் போல நம்ம எந்த வேலையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுடைய பேச்சிற்கு தகுந்தாற் போல தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர உங்களுடைய குறிக்கோள் அப்படியே தேங்கி நிற்கும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய தேவையில்லாதவர்கள், வேண்டாதவர்கள், நம்மளுக்கு அந்த குறிக்கோளுக்கு முற்றிலும் வேறுபட்ட நபர்கள், அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லை. அவர்களுடைய பேச்சிற்கு நாம் என்ன பண்ணணும், பார்ட் டைமாக செவிடுனா இருக்கணும். மிகப்பெரிய ஒரு மேக்னெட்டுங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வாறு தான் தன்னுடைய வாழ்நாளில் என்ன பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க.